இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பரிதாப சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். ஓகே. என்னமா எங்க ஒரு 4 Dress ஆர்டர் போட்டிருந்தேன், வந்துருச்சு. அது மட்டும் நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களா? என்ன ஆர்டர் போட்ட? எப்போ எனக்கு தெரியாம எங்க ஆர்டர் போட்ட? கேஷ்ல நான் பே பண்ணிட்டேன். காசு பே பண்ணிட்டியா? ஆமா, நானே பே பண்ணிட்டேங்க. எப்படி காசு உனக்கு ஏது? நான் காசு தரலையே உனக்கு எதுவும். எங்க நான் தான் நண்பன் ஆப்ல வந்து earn பண்றேன்ல. நண்பன் ஆப்பா? ஆமா. நண்பன் ஆப்பா புரியலையே. எங்க இப்ப யாருக்காவது வந்து மனசு கஷ்டமா இருக்குன்னு வெச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து எனக்கு கால் பண்ணுவாங்க. நான் அவங்களுக்கு வந்து அப்படியே என்ன சொல்றீங்க, இப்போ ஓகேவா, பரவாயில்லையா அப்படி சொல்லி ஆறுதலா 4 வார்த்தை பேசின்னு வெச்சுக்கோங்க, எனக்கு காசு கொடுப்பாங்க. எனக்கு கொஞ்சம் காசு தாங்க. ஆண்கள் மூலம் earn பண்ண முடியாது, பெண்கள் மட்டும் தான். என்னை மாதிரி அழகான பெண்கள் இந்த மாதிரி ஆறுதல் சொன்னா தான் கேட்பாங்க. அப்படியா? ஆமா. என்னங்க அது ஜாலியா இருக்கு. ஐயோ, நல்லா பண்ணுமா நீ? நல்லா சவாரியா பரவாயில்லையே. என்னங்க ஏதோ நல்லா பேசிக்கிறீங்களே. நல்லா சம்பாதிக்கிறாங்க போயிட்டு. நீங்க இந்த கப்பல் விளாகர்ஸ் தானே? ஆமா. இந்த ஊருக்குலாம் போனா வீடியோ போடுறது, ஆமா. ஃபாரின்ல உள்ள கண்டென்ட் எல்லாம் காப்பி அடிச்சு நீங்களே கண்டுபிடிச்ச மாதிரி யாரையே சொல்றாங்க. சூப்பர் சார், சூப்பர். கையை கொடுங்க சார். நாங்க உங்களை எல்லாம் மீட் பண்ண ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். சரி சரி. இன்னைக்கு தான் அமைஞ்சிருக்கு. என்ன சார் அப்ளிகேஷன் ப்ரோமோட் பண்ணிக்கிறீங்க? நண்பன் ஆப். பாருங்க, பொம்பளைங்க தான் சம்பாதிக்க முடியுமா? ஆம்பளைங்க சம்பாதிக்க முடியாது. ஆம்பளைங்க சம்பாதிக்க முடியாது. ஆமா, போய் பேசலாமா? ஆம்பளைங்க பேச முடியும், காசு தான் செலவு பண்ண முடியுமா? சம்பாதிச்ச காசை எடுத்து வெளியே வரலாம். ஆம்பளைங்க மட்டும் சம்பாதிக்க முடியும், ஆம்பளை சம்பாதிக்க முடியாது. இப்படி உங்க ஒய்ஃப் அனுப்பி பேச வைப்பீங்களா? சோறு தானே திங்கிற? சோறு திங்கிறியா இல்ல பீஸா சாப்பிடுறியா இல்ல நூடுல்ஸ் வாங்கி இதை கலந்து விட்டு சாப்பிடுறியா? என்ன வேலை போய்க்கு இருக்கும் பொண்டாட்டி? அதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டியா? என்ன ஆப் என்ன எலவுனே தெரியாம ப்ரோமோட் பண்ணுவீங்க? நண்பன் ஆப் என்ன தெரியுமா? அது வாயா அதத்தான் பண்றாங்க. ஓப்பனா பொம்பளைங்க மட்டும் சம்பாதிக்க முடியுமா, ஆம்பளைங்க காசு கட்டி போகணுமா? அப்ப யோசிச்சு பாரு. பேசணும்னா அதுக்கு கீழே டோக்கன் போட சொல்லுவானுங்களே, ஒரு டோக்கன் இவ்வளவு அமௌண்ட் போடுவாங்களே, அந்த டோக்கன் அமௌண்ட்டை தான் உன் ஒய்ஃப் சம்பாதிச்சுட்டு வருது. இதெல்லாம் அரிசி பருப்பு வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்க நீங்க. அது இல்ல, அது என்னங்க? ஏய், டிஜிட்டலா வேலை பாக்குறாங்கடா. நண்பன்ட்ட நீங்க தப்பா சரிங்க. 11 மணிக்கு என்ன பேச்சுங்கற ஒரு பொம்பளைக்கு, குடும்ப பொம்பளைக்கு நைட் 12 மணிக்கு நண்பன் கிட்ட என்ன பேச்சு? ஏதாவது மனசு கஷ்டமா இருக்கு அப்ளிகேஷன்ட்ட வரவங்க என்ன பண்ணுவீங்க? அது மட்டமான ஆப்டா. இந்த மாதிரிலாம் கருமாந்திரம் பிடிச்ச ஆப்பெல்லாம் ப்ரோமோட் பண்ணி தொலையாதீங்க. அது ஜிமோ ஆப்னு தெரியும், இந்த அளவுக்கு தெரியாது. நீங்க இப்ப பூமர் யார் இது பேசிட்டு இருக்கீங்க? ப்ரோமோட் பண்றாங்க இத. ஓ போ வெளிய போ. ஆமா ஆமா, இத ப்ரோமோட் பண்ணி யாரோ பார்த்தேன். நாசமா போகாம இருந்தா சரி. ஓகே. ஏங்க உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நான் உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணுமா? நல்லா கிஃப்ட் பண்ணுமா? என்ன நீ உனக்கு அந்த மாதிரி என்னங்க பொம்பளைங்க மட்டும் யாரும் தெரியல. யார கமெண்ட்ல சொல்லுங்க, எனக்கு தெரியல யாரு. ஆனா நான் பார்த்தேன், நினைக்கிறேன் யாரோ ப்ரோமோட் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் எனக்கு தெரியும். இந்த வீடியோ எதுவுமே சரியில்லை, ஒண்ணுமே நல்லா இல்ல. இந்த சோஃபாவை எனக்கு பிடிக்கல. ஐயோ, நல்லா இருந்த சோஃபா தூக்கி போட்டு எரிச்சுக்கிட்டு அந்த பொம்பளை பைத்தியமா இருப்பாளோ? ஐயோ, சோஃபாவை எங்க கொடுத்துட்டேன்? அந்த சோஃபா பழசாயிருச்சு, எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதான் கொளுத்திட்டேன். பழசான எனக்கு ரிப்பேர் பண்ணிக்கலாம்க்கா. ரிப்பேர் பண்ற காசுக்கு நம்ம புது சோஃபாவே வாங்கலாம் தம்பி. என்னக்கா சொல்ற? ஆமா, 50,000 ரூபாய் சோஃபா இப்ப வெறும் 25,000 ரூபாய்க்கு. 25,000 ரூபாய்க்கு எங்கக்கா? 25,000. 25,000 ரூபாய் இருந்துச்சுன்னா அவன் ஏன்டா அந்த சோஃபால வீட்டுல உட்கார்ந்துருக்க போறான்? அட பாவி, அந்த வீட்டு வாடகையே 10,000 ரூபாய்க்கு மேல தாண்டி இருக்காது. அது 25,000 ரூபாய்க்கு சோஃபா வாங்கி போட சொல்றாங்க. எங்கிட்டு குடும்பம் உருப்புறது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சோஃபா கடைக்கே இந்த மாதிரி விக்கிறாங்க போல யாரோ. சோஃபா வெறும் 25,000 ரூபாய் மட்டும் தான். இந்த 25,000 சோஃபா வாங்கி நான் எதுக்குடா உட்கார போறேன்? ஒரு சேர் வாங்காம உட்கார்ந்து உங்களுக்காக வெறும் 35 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா அந்த கால்சா மட்டும் உங்களுக்கு இல்ல வந்து 50% ஆஃபர் உடனே கையிலே கொடுக்குறாங்க. யாருன்னு தெரியல. அது சிரிச்சிட்டே இருக்காரு. ஏதோ அந்த டிஸ்கவுண்ட் எனக்கு தேவையில்லை. ரிஜெக்ட், வேஸ்ட். என்ன டிவி கோடு கோடா தெரியுது? எது டிவி கோடு கோடா தெரியுதா? அட பாவி, ஒரே ஒரு கோடு விழுந்ததுக்கு டிவி நோக்கிட்டீங்களடா. ஏண்டா ஒரே ஒரு கோடு மட்டும் அந்த டிவி புது டிவியா? ரூம்ல டிவியை போட்டு பாத்துருப்பேன்டா. வீட்ல ஹாலுக்கு போனாலே சீரியல் போட்டு தாலி எடுக்கறாங்க. அழகா அந்த கோடோட சீரிஸ் டிவின்னு படத்தை போட்டு பாத்துருப்பேனே. நாசப்படுத்திட்டீங்களடா. டேய் டேய், நல்லா 90s கிட்டா. கோடு கோடா தான்டா டிவியே பார்த்தோம். ஒரு கோடு வச்சு உங்களால பார்க்க முடியாதடா. அட என்னப்பா தூக்கி போட்டு டிவி உடைச்சிட்டே? அவங்களா 6 கோடு 5 கோடு வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு. என்னது புது டிவியா? ஆமா, நான் வாங்க உங்களை கூட்டிட்டு போறேன்.
வணக்கம் மக்களே, நம்ம இந்த டிவி கடலுக்கு வந்துட்டோம். ஆனா இந்த 45 இன்ச் LED டிவி வெறும் வாங்கி 25,000 கொடுத்தோம். மட்டும்தான். அதோட 25 நீங்க 55 இன்ச் மட்டும்தானா? வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வெறும் 35,000 ஆஃபர்ல அந்த 1 அசால்ட்டு. லட்சம் டிவியை மட்டும் கொடுக்குறாங்க. அது 35, மட்டும் கிடையாது. 25 தான். உங்களுக்கு ஒரு 32 இன்ச் டிவி ஃப்ரீயாவே தராங்க. 40,000 அது எதுக்கு போய் ரிஜெக்ட். என்ன Free. பண்ணிட்டாங்க? ஐட்டமிட்டாங்க போல. அண்ணே போன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா ரீல்ஸ் பாத்துக்கிறீங்க. போன கொஞ்சம் தாங்க. அட பாவி, போனை போட்டு உடைச்சிட்டீங்கடா. டிஸ்ப்ளே மாத்தணுமா? ஆமா, எவ்வளவு ஆகும்? 10,000 ஆகும்பா. 1000 நான் மாத்துறேனே. 1500 ரூபாய்க்கா? எனக்கு தெரியும், வாங்க போவோம். இங்க பாருடா, போன் எடுடா. வாங்கலே போவோம். அண்ணே இவங்க கூட்டி வந்தீங்க. நம்ம உடைக்க வேண்டிய ஆளு அங்க நிக்கிறாரு. ஐயோ மாத்தி உடைச்சனா? போன் வாங்கி உடைச்சிட்டு தான் இருக்கீங்களா? எங்க இதெல்லாம் வேலையா? மாத்தி உங்களுக்கு உடைச்ச போல. சரி, சரி மாத்தி ஐயா, பூரா ஐயோ. உடைச்சு போடுவேன். என் போன் டிஸ்ப்ளே உடைஞ்சு போச்சு. ஒழுங்கு மரியாதை எனக்கு மாத்தி கொடுத்துரு. அந்த கடைக்கான போறோம். 1000 ரூபாய் சூப்பர் டிஸ்ப்ளே மாத்துறனே. 1500 ரூபாய்க்கு மாத்துவியா? ஆமாண்ணே. போடா பாப்போம். இவனை வாங்க நீ அப்படியா? ஓ, நீங்க மாத்துற நீங்க மாத்துற. வாங்கண்ணே. குர்ரா, ஓகேவா சந்தோஷமா? போன குர்ரா. மாத்தியாச்சு பாருங்க. ஏய், என்னடா யூடியூப் தொட்டா வாட்ஸ்அப்புக்குள்ள போகுது, வாட்ஸ்அப் தொட்டா கேமராக்குள்ள போகுதுடா. ஒரிஜினல் டிஸ்ப்ளே டிஸ்ப்ளே போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் டிஸ்ப்ளே மாதிரி இவங்க வராதுல்ல, டூப்ளிகேட்ல. டூப்ளிகேட்டா? டூப்ளிகேட்டா? சைனால இருந்து 110 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து எங்களுக்கு எல்லாம் மாத்தி விடுற மாதிரி 1500 ரூபாய் சம்பாதிக்கிறேன். என்ன பண்ணுவியோ தெரியாது. போனை மாத்தி குடுக்குறப்ப. போனா ஆமா, இது போன் என்ன ரேட்? இது வந்து டிவோ i23 மேக்னா ஆஸ்டா V3 எவ்வளவு ரேட் எவ்வளவு? 40,000 ரூபாய்க்கு வாங்கினேன். அண்ணா இன்னொரு கடை ப்ரமோஷன். கேமரா ஆன் பண்ணுங்க. அண்ணா 40 ரூபாய் போன் 20 ரூபாய்க்கு வரனே. ஐயோ, மறுபடியும் அண்ணே, போடாடா. ஆமா, ஆன் பண்ணி. வச்சிரா. ஆஹோ, இதுவா? ஆங்கு. சக் டக் டும் சக் டும் சக் டும் சக் கா டும் சக் டும் சக் ஹோய். என்ன பண்ண இப்ப திருப்பி பண்ணு. ரெண்டு அதான் பண்ணேன். அமிங்கர் அமிங்கர். அடிக்கிறா. என்னது? இல்ல அது பண்ண புலி. அமிங்கர் அமிங்கர். ஏண்டா, எல்லாம் ஏதோ லேடிஸ் பண்ணாங்க, பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஏன்னா பசங்களும் இப்படி உட்கார்ந்து இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சிட்டீங்க. உன் பசங்க வர மாட்டேங்குது. பொம்பளை நின்றுக்கே சரி அதை பண்ணி நம்ம கொஞ்சம் வீடியோ போடுவேன்னு போட்டேன். இங்க அதுக்கப்புறம் ஒரு பாட்டு பாடு பாடு. டும் சக் டக் டும் சக் டும் சக் டும் சக் கா டும் சக் டும் சக் ஹோய். ஏய். சும்மா கேட்டுக்கிறேன். போய் வேலையில இருந்தா பாருங்க. லேடிஸ் ட்ரெண்ட் எல்லாம் ஏன்டா நீங்க ஃபாலோ பண்றீங்க? அதெல்லாம் லேடிஸோட நிறுத்துங்கடா. அவங்க பண்ணாதான் நல்லா இருக்கு. மோனிகா சாங் பண்ணவா? ஏய், ஏய். என்ன இங்க இருந்த மஞ்சப்பொடி பாக்கெட் எங்க போச்சு? என்னங்கடா அது? சாம்பாருக்கு பருப்பை போட்டுவிட்டு மஞ்சப்பொடி மிளகா பொடியை தேடினா மிளகா பொடி கரெக்டா இருக்கு, மஞ்சப்பொடியை காணாம. ஓ, அந்த ட்ரெண்டிங். ஓ, ட்ரெண்டிங் அந்த மஞ்சள் பொடி போட்டு. அடே, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. என்ன பாத்துக்கிறீங்க? அங்க சாம்பார் வைக்கிறதுக்கு மஞ்சள் பொடியை தேடிக்கிறீங்க. எரு மாடு தண்ணியில போட்டு ஊத்தி வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. எங்கடா போனுங்கடா? போன் அடி போன் லைட்ல வச்சு என்னடா அது? ட்ரெண்ட் போகுது. ஏன்டா அந்த ட்ரெண்ட் முடிஞ்சே 30 நாள் ஆச்சு, இப்ப ட்ரெண்ட் பண்ற? விளங்குவியா நீ? என்ன இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஆக போறியாக்கு? ட்ரெண்டே 30 நாள் அவுட்டேட்டட் ட்ரெண்ட பண்றியே. நீ எல்லாம் எப்படி இன்ஃப்ளூயன்சர் ஆகி ஃபாலோவர்ஸ் வர வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி காசு பார்க்க சமைச்சு வீடியோ போட்டு 1 lakh ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்துட்டேன். மும்பை ஏஜென்சில இருந்து 30 லட்சம் ரூபாய் இன்ஃப்ளூயன்சருக்கு தர்றேங்கிறேன். அதை விட்டு நானே வீட்டுல உட்காந்து உங்க அப்பனுக்காக மஞ்சள் பொடியை தூக்கிட்டு மஞ்சள் பொடி மேல கைய வச்சா மிளகா பொடியை மூக்குக்குள்ள தூக்கி அடுப்பு ஆஃப் பண்ணா மட்டும் இல்ல இன்னும் 4 கிளி கிழிச்சிருப்பேன். சமையல்ல மட்டும் ஏன் இப்படி பதறிட்டு பாக்குறாங்க? சோறுனே இருக்க மாதிரி இருக்கே. இல்ல அப்புறமா பண்ணலாம். இல்ல இன்டர்வியூக்குள்ள போய்க்கலாம் சார். அப்படியா? சரி. இன்டர்வியூக்குள்ள போய்க்கலாம். அப்புறமா ரஜினி, சிவாஜி எல்லாரும் எல்லாமே இருக்கும். எல்லாம் இருக்குல்ல. சொல்லுங்க சார், நீங்க இப்ப எங்க இருந்து வரீங்க? அதான் நான் என்னோட பழைய வீடியோஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நான் எங்க இருந்து வருவேன் எப்படின்னு தெரியணுமா, என்னோட ப்ரொஃபஷனல் என்ன, என்னோட எல்லா விஷயமும் அவங்களுக்கு இல்ல தெரியும். மாமான்றீங்களா? என்ன மாமா? ஏன் நான் லவ்வபிள் ஆள். நம்ம லவ்வபிளா தான் பேசுவேன். நான் பேஷன்ட்ல எப்பவுமே லவ்வபிளா தான் பேசுவேன். அதெல்லாம் வந்து லேடிஸ்ட்ட பேசுங்க, உங்க லவ்வர்ஸ்ட்ட பேசுங்க. ஏன்டா நான் ஆங்கர்ங்க, ஏன்டா பேசுங்க? ஆமா, எதுக்கு எடுத்தாலும் மாமா தான். இல்லமா இது இப்படி பேச வேணாமா? இல்ல மாமா. நான் அந்த மாதிரி கிடையாது. இல்லமா அதுக்காக நான் சொல்லமா. நான் வந்து எப்பவுமே எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஷிப்பா ரொம்ப அவர் பத்தி பேசுறாரு. லவ்வபிளா பேசுறதுனால நான் வந்து அது அப்படியே மாமான்னு வந்து வருதுமா. சரி, அதான் ஒண்ணு சரி, இல்லமா. சரி. ஏற்கனவே பேசியிருக்காருல ஒரு வாட்டி பண்ணார்ல. நீங்க படிச்சதுக்கும் ப்ரொஃபஷனுக்கும் இருக்குது சம்பந்தம் என்ன? இல்லமா நான் படிச்சிருக்க மாட்டேன். ஆக்டிங் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு வருமா. நான் ஆக்டிங் வந்து இல்ல யார் அதை உங்களுக்கு அப்ரூவ் பண்ணாங்க நீங்க நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு? இல்ல மக்கள் தானமா பார்த்து சொல்றாங்க. இல்ல அவங்க வந்து ஒரு கோமாளியை பார்த்தா கூட சிரிப்பாங்க. இல்ல இல்ல கோமாளி ப்ளீஸ் சொல்லாதீங்க. இது
இல்ல அது பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்குது. சில பேரை பார்த்தா இரிட்டேட்டிங்கா இருக்கும், ஆனா சிரிப்பு வரும்ல, அந்த மாதிரி ஒரு இவர் தப்பா கேட்கலாம். நம்ம பேசுற மாதிரி கேட்கலாமா? நான் வந்து எப்படி சொல்றேன்னா, நான் வந்து படிச்சிருக்கேன். நான் படிச்சிருக்கிறது பிளஸ் வந்து ஆக்டிங் நல்லா பண்ணுவேன். இல்ல ஆக்டிங் நல்லா பண்றேன். பப்ளிக் நீங்க வந்து பப்ளிக் தான சொல்லணும். பப்ளிக் தான கடைசியா எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க? எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க? படம் நடிக்கலாம். நான் நிறைய யூஸ் பண்ணிருக்கேன். படம் நடிக்க வக்கு இல்ல தானே? ஆனா மக்கள் ரொம்ப தப்பா பேசுறீங்க நீங்க. இல்ல வக்கு இல்லாம தானே படம் நடிக்க. நான் வந்து முதல்ல கேட்டேன், இது சோஷியல் இஷ்யூஸ் கேளுங்க, நல்ல விஷயங்கள கேளுங்க, அந்த மாதிரி கேட்காதீங்க. நான் வந்து சொல்லிட்டேன். சோஷியல் ஜஸ்டிஸ் பண்ணி கேக்குறதுன்னா அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? சோஷியல் நீங்க பெரிய அரசியல்வாதியா? நீங்க கவர்மெண்ட்ல இல்ல அதுக்கு இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி பேசுவோம். கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கலாமா? கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஐஏஎஸ் என்ன கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தெரியுமா? உங்களுக்கு இல்ல முன்ன நல்லா பேசினா வந்து கரெக்ட்டா என்ன சிரிங்க வாட்டர் மாதிரி பண்ணுங்க. முயல அந்த எல்லாமே எடுத்து முன்னாடி நாங்க ஆனா இப்ப என்ன திடீர்னு வந்து டக்குனு பேசுங்க. எனக்கு என்ன புரியல மாதிரி தெரியல. நான் முன்னாடி வந்து உங்களை வளர்க்கணும்னு நினைச்சேன், வந்து பொளக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன். இதனால பொளந்துறோம். இது தப்பு தான. நான் வந்து ஒரு நான் நம்பி தான வரேன். உங்களுக்கு நான் பேசி தான வரேன். நம்பி தான் வர்றேன். அது கரெக்ட்டா வந்திருக்கீங்கல்ல. உட்காருங்க இல்ல நான் உட்காரலாமா? இல்ல பரவாயில்ல உட்காரலாமா? ஏங்க உங்கள்ட்ட எல்லாம் வந்து இன்டர்வியூவே எடுக்க முடியாதுங்க. ஏங்க வேற யாராவது வந்து பேசுங்க. சாரி சார், என்னை உள்ள அனுப்பி விட்டுருங்க. என்ன சார்? இல்ல அதுல சார் நான் வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கும்போது டக்குனு வேற கேள்விகளை கேக்குறாரு சார். நம்ம இரிட்டேட் பண்ற மாதிரி. என்ன கேள்வி கேட்டீங்க? எவ்வளவு பெரிய ஆள் அவரை போய் ஏன் இப்பெல்லாம் கேள்வி கேக்குறீங்க? சார் நீங்க ஏதோ வந்து சூரிய வந்து படிக்கவே இல்ல, நானா வந்து படிச்சிருக்கேன். ஆமா நான் படிச்சிருக்கேன். நம்ம உண்மைதான். நம்ம அது வந்து நீங்க எல்லாம் வந்து நீ நினைச்சாலும் வந்து டாக்டர் ஆக முடியாது. நான் வந்து படிச்சு நடிச்சு நடிகர் ஆயிடுறேன். இல்ல தப்பா அது வந்து வேற மாதிரி எடுத்துட்டாங்க. அது வேற விஷயம். நான் படிச்சிருக்கேன். ரொம்ப மண்டை ஆட்டி கீழே விழுந்துற போதுங்க. ஸ்டாப் பண்ணி பேசுங்க. நான் படிச்சிருக்கேன். படிச்சு தான் ப்ரொஃபஷனுக்கு வந்திருக்கோம். நாங்க படிச்சு வந்திருக்காரு. அவரு இது படிக்கல. அதனால நான் அதை கேட்டு அதுக்காக சொன்னேன். வேற ஒண்ணு நான் ஏற்கனவே சொன்னேன். நான் ஃபர்ஸ்ட் இதுலயே சொன்னேன். அவர் தெரியாமலாம் பண்ணல, அவர் தெரிஞ்சுதான் பண்ணாரு. இவரை வந்து நம்ம கேள்வி கூட சார் இவரை முதல்ல இன்டர்வியூ எடுத்தது யார் சார்? சார் அவரை பிடிக்கும். நீங்க தான். இவர்தான். நீங்க போங்க தம்பி. பாப்பா முதல்ல இன்டர்வியூ எடுத்தது இவர்தான். இவர் சேனல் ஒண்ணு இருக்கு. இவனை புலந்தோம்னா நாட்டுல இவனை மாதிரி எவனையும் மாட்டாங்க. ஊருக்குள்ள அவன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இன்ஸ்டாகிராம்ல 30 செகண்ட்ல காமெடி பண்றாங்க, யோசிக்க வைக்கிறாங்க, திங்க் பண்ண வைக்கிறாங்க, அரசியல பேசுறாங்க. அவங்கள எல்லாம் வளர்த்து விடாம இந்த மாதிரி அவனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து நீ வளர்த்து விட்டது நீ உன்னை என்னை இப்ப நீங்க இந்த இன்டர்வியூ நடத்தலாமா? இது வந்து எப்ப டெலிகாஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் இது பண்ணி போட்டு போமா. நானு இன்னும் 2 நாள்ல வரும். 2 நாள் வருமா? பாருங்க சார் மக்களே, நான் வந்து வந்திருக்கேன் இங்க வந்து. ஆனா பாத்தீங்கன்னா வந்து வச்சிருக்காரு சூர்யா சார் படத்துல வச்சிருக்காரு. இவனை பார்த்து சூர்யா சார் வச்சாரா? அது அவர் பண்ணேதான்டா ஆல்ரெடி. அதனால வாட்டர் மெலனோட பேக்ல வச்சிட்டு இருக்கேன். நான் வந்து வாட்டர் மெலன் எப்பவுமே என் பேக்ல இருக்கும். நான் வந்து எப்பவுமே டக்குன்னு யார் கட்டாலும் பூசணி வியாபாரி மாதிரி வாட்டர் மெலனோட தெரியும். சீசனே கிடையாது, மாம்பழ சீசன் ஆச்சே. இது வந்து சீசன் கிடையாது. இது வந்து பச்சை கலர்ல ஒரு தர்பூசணி இருக்குமா, அது ஹைபிரிட் பழம். ஆமா அந்த ரிலையன்ஸ்ல விப்பாங்க. அத வாங்கிட்டு வந்து அந்த பழத்தை பாத்தியா? நான் சொல்றேன்ல, அவங்கள குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நீங்க எல்லாம் இன்டர்வியூ யாரை எடுக்கிறோன்றதுக்குன்னு ஒரு மேட்டர் இருக்கு. அடுத்து வாழ்க்கையில யாரும் அச்சீவ் பண்ணவங்களை கூப்பிட்டு பண்ணா ஓகே. இப்படிலாம் பண்ணீங்கன்னா அப்புறம் இது இந்த மாதிரி பேக் ஃபயர் ஆகதான் செய்யும். ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்த ஆள் தெரியா பிடிச்சேன் இல்ல கூப்பிட்டு பாப்போம். தம்பி பாப்பா தம்பி என்ன எதுவும் 12ஆம் கிளாஸ்ல சேட்டலைட் எதுவும் பண்ணிருக்கானா? இல்ல அப்படி இல்லனே, ஸ்கூல் யூனிஃபார்மோட வந்திருக்கானே. இல்ல தம்பி ஸ்கூல் யூனிஃபார்ம்ல தான் ட்ரெண்ட் ஃபேமஸ் எல்லாமே. அதான் அதே ட்ரெஸ்ல சொல்லிட்டேன். ஸ்கூல் யூனிஃபார்ம்ல தம்பி தெரியலையா உங்களுக்கு? தம்பி நீ தலை ஆட்டாம இருக்கேன்னு தானே தெரியல. அது தலை ஆட்டு நிறுத்துங்களா? என்ன ஆச்சு தம்பி? ஒரு நிமிஷம். அண்ணே அதானே ட்ரெண்ட், அதான் ட்ரெண்ட். இங்க வருங்க பண்ணி இப்படி பண்ணுவாங்க. ஏன் கழுத்து நிக்காத புள்ள மாதிரி இப்படி இப்படி ஆடிக்கிட்டே இருக்கானே, என்ன விஷயம்? அதுலதான் ட்ரெண்ட். இது ட்ரெண்டா? ஆமாண்ணே. தம்பி உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வரலையா? அவங்களோட சேர்த்து இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமா. ஏய் இவனே ஸ்கூல் யூனிஃபார்ம்ல தெரியல, இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா? அது இன்னொரு சின்ன யூனிஃபார்ம் போட்டு வரும் சின்ன புள்ள. ஏய் போக்சோல அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிராங்கடா. அதெல்லாம் எனக்கு தெரியும். பண்ண மாட்டேங்கறாங்க. அதெல்லாம் ட்ரெண்டிங் இன்டர்வியூ எடுக்கறேன். இன்டர்வியூ எடுக்க போறீங்க? ஆமா. சரி ரைட். தம்பி வாழ்த்துக்கள்ப்பா. புல்லாம் பண்றானே. என்ன இன்டர்வியூ எடுக்கணும், அதுக்கு சரியா போயிடும். அதான் சொல்றேன்ல, அவங்க வந்து ஏதோ பண்ணிட்டு போயிடுறாங்க. அதை இன்டர்வியூ எடுத்து அதை தான் பெரிய விஷயமாக்கி இப்போ ஒரு ஃபேமிலியே சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல யூடியூப்ல. அது பாட்டுக்கு யூடியூப்லயே முடிஞ்சிருக்கும்.
எல்லாரும் பார்த்துட்டு அது பாட்டு போயிருப்பாங்க. அதை இன்டர்வியூ எடுக்கிறேன்னு அவங்க 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 யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ தனித்தனியா ஒருத்தரையா ஆமா, கூப்பிட்டு ஆமா. இன்டர்வியூ எடுத்து இதை நல்லா மக்கள் பாக்குறாங்க, அவங்களுக்கு வியூஸ் நல்லா போகும்ட்டு ஆமா. இவங்களை எடுத்து இப்ப இந்த பசங்களை எடுத்து இன்டர்வியூ எடுக்கணும்னு யாரும் எடுத்துதான். ஆனா நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த திவாகரும் அந்த அந்த சேனலுமே சண்டை போட்டது எல்லாமே ஒரு ஒரு பிளானு தான். அதாவது நீ இப்படி பண்ணு, அப்படி உனக்கும் பில்டப் ஏறிக்கும் எனக்கும், அதான் எப்படியும் அசிங்கதானே படுற, இப்படி பண்ணிடலான்னு மாதிரி பண்ண மாதிரி தான் சொல்றாங்க. அது ஆமா, ஆமா, இந்த இன்டர்வியூ அது எடுக்கணும் அதுவும் அந்த சேனலும் சூப்பரான சேனல். அது அதுக்கும் சப்போர்ட் பண்ற அளவுக்கு நம்ம யாருமே இப்போ பண்ற யாருமே நம்ப முடியல. ஏன்னா உண்மையிலே பண்றாங்களா இல்ல இது இவங்களே கூட்டு சேர்ந்துக்கிறாங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு மாறிடுச்சு, யாரும் நம்புறதுன்னே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. இவங்களும் சண்டை போட்டுக்கிற மாதிரிலாம் பண்ணி நம்மள ஏமாத்துவாங்க. நம்பாதீங்க. ஸ்டார்டிங் அந்த ஃப்ரெண்ட் ஆப் இதாதானே ஆமா ஆமா நண்பன் ஆப்னு சொல்லுவாங்க, அதுதான் நினைக்கிறேன். அது வந்து நிறைய யூடியூப்ல வரும். நாங்க அதான் சொல்றேன்ல, நிறைய பேரு அது ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க. கப்பல் யார் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா அந்த ப்ரொமோஷன் பண்ண இந்த ஒரு பொண்ணு, இந்த தமிழ் செல்வி, அவங்க பண்ணாங்க. அப்புறம் யாரோ நிறைய பேர் ஏதோ தெரிஞ்ச ஃபேஸே நிறைய பேர் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சும்மாவே ஆடை தூக்கிட்டு வந்து எதையாவது நோண்டவே விட மாட்டாங்க, உடனே அந்த ஃப்ரெண்ட் ஆப் வந்துடும். ஆனா இப்படி ஒரு ஆப்னு தெரியவே இல்லை. நம்பி பசங்க எல்லாம் எல்லாம் கெட்டு போகுது. அதான் போனே கொடுக்க முடியாது. இப்போ நம்மளா பரவாயில்ல, ஸ்கூல் பசங்களுக்குலாம் அந்த ஆர்வ கோளாறுல என்ன பண்றாங்கன்னு தெரியாம பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வீட்டுல இருக்கவங்க பேரண்ட்ஸ்க்குலாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல என்ன நடக்குதோ. நல்லா இருந்துச்சு எல்லாரும். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்